அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் கோபம், பகை, விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கும் ஒரு ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மீனராசிக்கு குரோதி புத்தாண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் சூரியனும், மிதுனத்தில் சந்திரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோடானு கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையூட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2024 தமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்படுதுங்க. பல நூற்றாண்டுகளாக நவகிரக நாயகன், பித்ருகாரகன், ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்சராசியான மேச ராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோம். அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களுடைய அருளையும் பெறுகிறோம். அன்று தர்ப்பணம், பித்ரு பூஜை, எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எள்ளும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகில் இருந்தாலும் எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்றடையுதுங்க. பாரத மக்களின் பண்பாடும் வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும், மறைந்த முன்னோர்களையும், தாய் தந்தையரையும், பெரியோர்களை பூஜிப்பதே ஆகுங்க. வசதியுள்ளவர்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவதும், திருக்கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகும். நவகிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்களும் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு பருவத்தையும் ருது என கூறுகிறோம். அந்த வகையில நிகழ இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியுடைய ஆரம்ப கட்டத்தில் உள்ள மீன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சித்திரை 17ஆம் தேதி, அதாவது 30/4/2024 தேதி வரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. சித்திரை 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி அன்று அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறாருங்க. ஜென்ம ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ராகுவினால் நன்மை ஏதும் ஏற்படாதுங்க. வீண் அலைச்சல், குடும்ப பிரச்சனைகளினால் கவலை, அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக மன நிம்மதி இழந்தல் ஆகியவை தவிர்க்க இயலாதவையா அமைய இருக்குது. வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் பண விரயமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து கேதுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கவலைகள் நீங்க இருக்குது. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை மனதிற்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. ஜென்ம ராசியில் ராகு நீடிப்பதாலும், ஏழரை சனி ஆரம்பமாகி இருப்பதாலும் இரவு நேரங்களில் வெளி செல்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள், சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் தன பாக்கியாதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருப்பதால சனியினால் ஏற்படும் தோஷம் பெருமளவில் குறையுதுங்க. இதற்கு காரணம் சனி பகவானுக்கு செவ்வாய் பகை கிரகமாகுங்க. சனி பகவானுக்கு இணையான பலம் கொண்டவர் அக்னி சுரூபமான செவ்வாய். திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்படுங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. நிர்வாகத்தினருடன் கொண்டுள்ள நல்லுறவு சிறிய தவறினால் பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பேச்சிலும் செயலிலும் சற்று நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகுங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது
அவசியங்க. உங்களுடைய நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் சூட்சமமாக எடுத்து காட்டுதுங்க. மீனராசினியர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான போட்டிகளை இப்புத்தாண்டில் நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி அதிக அலைச்சலினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. வர்த்தகத்துறையினர் கடனுக்கு சப்ளை செய்வதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சிலரால் ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. புதிய முயற்சிகளை ஆணி மாதம் முடியும் வரை ஒத்தி போடுவது விவேகமான ஒரு செயலாகுங்க. பிறரை நம்பி கடன் கொடுத்தால் அது திரும்பி வராது. இத்தகைய தருணங்கள்ல தான் நாம் இத்தகைய விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இருட்டில் வழிகாட்டும் வகையில இந்த கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குது என்பதை மறந்துவிட வேண்டாங்க. மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான போதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்புத்தாண்டில் அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. குரு அனுகூலமாக இல்லையத நிலையில சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு. ராகுவினாலும் எந்தவித நன்மையும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால் கையில் இருப்பதை கொண்டு சமாளித்து கொள்ள வேண்டுங்க இப்புத்தாண்டில் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக சுட்டி காட்டுது. குறிப்பாக நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு சற்று சிரமமான ஒரு ஆண்டாதான் இந்த குரோதி ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டு வேலைக்காரர்கள், வாகன ஓட்டுநர்கள் ஆகியோரால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு என்பதால எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க. மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமற்ற நிலைகள்ல சஞ்சரிக்குதுங்க. மேலும் இவ்வாண்டு முழுவதும் 7.5 சனி காலம் நீடிக்குது. கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக திகழ்வதால் சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் கடுமையாக இருக்காது. கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டாக திகழ்வதால சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் கடுமையாக இருக்காதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 7.5 சனியினுடைய விளைவினால் கட்சி மீது நீங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தை மேல்மட்ட தலைவர்களை சந்தேகிப்பார்கள். இதற்கு காரணம் உங்களை பற்றி தவறான செய்திகளை கட்சியுள்ளவர்களே தலைவர்களிடம் புகார் செய்துள்ளனர். அவர்கள் விதைத்த சந்தேகம் எனும் விருட்சம் தலைவர்கள் மனதில் வேறொன்றை வளர்ந்து விட்டதுங்க. சந்தேகம் என்பது எவராலும் அடக்க முடியாத பேயாகுங்க. தற்போதுள்ள அரசியல் நிலையில் எவர் எதை சொன்னாலும் அதுவே உண்மையாகி விடுகிறது. எவர் நண்பர் எவர் எதிரி என்பதை சரியாக எவராலும் கண்டுபிடிக்க இயலவில்லைங்க. அதனால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லதுங்க. வரவிருக்கும் தேர்தலில் நின்றால் வெற்றிக்காக கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்விக்கு அதிபதிகளான புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்புமின்றி நீடிக்குதுங்க. நேர்முக தேர்வுகளில் வெற்றி ஏற்படுவது நிச்சயங்க. அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பெற ஆரோக்கியம் இருப்பின் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாங்க. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் வீட்டின் பூஜை அறையிலேயோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ 5 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.